தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், தேசத்தலைவி தியாகத்தலைவி அன்னை சோனியாவின் அன்பை பெற்ற வேட்பாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மீண்டும் போட்டியிடுகின்றார். எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொட்டல்காடு, முள்ளக்காடு, வீரநாயக்கன் தட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அமைச்சர் கீதா ஜீவன் வாக்கு கேட்டு பேசிய பொழுது, தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களும் பெறலாம் என எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் பொழுது சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு என சட்ட திருத்தம் கொண்டு வந்து தற்பொழுது இதன் மூலம் 1.5 லட்சம் இளைஞர்கள் அரசு வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். மேலும் உப்பள தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மழைக்கால நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி உப்பள தொழிலாளர்களுக்கு என தனி நல வாரியமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் செயற்படுத்தி வருகின்றார் என தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் அர்ச்சுனன், தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாநகராட்சி மண்டல தலைவர் பாலகுருசாமி, பெருமாள், கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உங்கள் பொன்னான வாக்குகளை, உங்கள் விலைமதிப்புள்ள வாக்குகளை நம்முடைய வெற்றி வேட்பாளர், இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர், பாசத்துக்குரிய அருமையக்கா திருமிகு கனிமொழி தொகுதியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர், பணியாற்றியவர், போன்ற பேரிடர் காலங்களிலும் மழை வெள்ளம் போன்ற துன்ப துயரங்களிலும் கருணாநிதி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகள் கேட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் மகளிர் உரிமை மற்றும் சமூக அனைவருக்கும் வீடு கட்டி கொடுத்துருவேன்னு சொன்னாரு. அதுவும் நடக்கல. எனவே மோடி கொடுத்த எந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளோட சேர்ந்து 1.5 மடங்கு விலை கொடுப்பேன்னு சொன்ன சூழ்நிலையில மீண்டும் மோடி ஆட்சி வந்தேன்னா இன்னைக்கு விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவுக்கு 410 ரூபாய்க்கு வித்த சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு போயிட்டு மீண்டும் ஆட்சி வந்தா 2000 ரூபாய் ஆயிரும். ஜூன் மாதத்திலிருந்து அரசு உதவி பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது இன்றைக்கு. அதனால இந்தியாவிலேயே உயர்கல்வி படித்த மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த மாநகர் மட்டுமல்ல இந்த பகுதி பெற்றிருக்கிறது. அதை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அதே போல்தான் இன்றைக்கு தூத்துக்குடி மாநகரத்திற்கு எலக்ட்ரிக் கார் உற்பத்தி செய்யக்கூடிய வின்பாஸ் செய்து 10 மாதங்களிலே உற்பத்தியை தொடங்குவோம் என்ற உத்தரவாதத்தை முதலமைச்சர் கரங்களை தந்து இன்றைக்கு அந்த பணி நடந்து கொண்டிருக்கு. வாக்குறுதி தந்ததில் 80% மேல வாக்குறுதியை நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ் தெரியாத யாரோ வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அரசு பணி கிடைத்தது, டிஎன்பிசி தேர்வு எழுதி கிடைச்சது. ஆனா தலைவர் வாக்குறுதியா சொன்னார், நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் இனி தமிழ்நாட்டில் உள்ள அரசு பணி வழங்கப்படும் வாக்குறுதி சொன்னார். இன்னைக்கு அது நடைபெறப்பட்டிருக்கு, சட்ட திருத்தம் பண்ணப்பட்டுள்ளது. தமிழ் தேர்வு பாஸ் பண்ணாதான் அவங்க டிஎன்பிசி எழுத முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர் முதலமைச்சர். அதனால இன்னைக்கு நமக்கு 1.5 லட்சம் பணியிடங்கள், அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. எல்லாமே தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் தான். அதே போல மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவேனாரு, இன்னைக்கு அதை நிறைவேற்றி இருக்காரு. பெண்கள் பயனடைந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பெண்கள் மட்டும் அதில் விடுபட்டிருக்கிறாங்க, தகுதி உள்ள பெண்கள். அவர்களுக்கும் நிச்சயம் நம்ம தருவோம். இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நம்ம அதையும் உங்களுக்கு ஆய்வு பண்ணி தந்துருவோம் சொல்லி உத்தரவாதத்தையும் தலைவர் அவர்கள் தந்திருக்கிறாங்க. அதே போல உப்பள தொழிலாளர்களுக்கு நீண்ட கால கோரிக்கையா இருந்தது, அதையும் அந்த வாக்குறுதியாக வைத்திருந்தோம். சட்டமன்ற தேர்தலின் போது உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 5000 வழங்குவோம்னு சொன்னாங்க. அதே போல மழைக்கால நிவாரணம் இப்பொழுது 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் நீங்க எல்லாம் வாங்கியிருப்பீங்க. அதே போல உப்பள தொழிலாளர்களுக்கான தனி நலவாரியம் கேட்டீங்க. அந்த உப்பள தொழிலாளர் நலவாரியமும் இந்த அரசு நம்முடைய தளபதியார் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முறை வெள்ள நிவாரணம் மத்திய அரசு எந்த ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யாட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெள்ள நிவாரணமாக தூத்துக்குடி தாலுகாவில் அத்துணை பேருக்கும் ஒரு குடும்பத்துக்கு 6000 ரூபாய் வழங்கினாங்க. அதுவும் உப்பள தொழிலாளருக்கு கூடுதலா ஒரு 3000 கொடுத்தாங்க.
ஏன்னா உப்பள தொழிலாளர்கள் உப்பு வேலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 3000 கொடுத்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய பயிர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. வீடு இடிந்தவர்களுக்கு நம்முடைய பகுதியில மட்டும் 52 வீடு இடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நம்ம நேரம் வந்து பார்த்தது நீங்கள் அறிவீர்கள். 52 வீடு இடிஞ்சதுல வந்து அவங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், முழுமையாக வீடு இடிஞ்சவங்க 4 லட்சம் ரூபாய், பகுதி வீடு இடிஞ்சவங்களுக்கு 2 லட்சம் வேண்டு அந்த அரசு நிதி வழங்கியிருக்கு. இது வந்து இதுவரைக்கும் எந்த அரசும் கொடுத்ததே இல்லை. வீடு இடிஞ்சா 10,000 முடிஞ்சு போயிடும். ஆனா 10,000 வழங்கிவிட்டு அதற்கு பின் வீடு கட்டுவதற்கு நிதி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தான். ஆகவே அந்த அவரின் சார்பில் போட்டியிடுகிற கனிமொழி அக்கா அவர்கள் தான் உங்களிடம் நாங்கள் வாக்கு கேட்டு வந்துள்ளோம். அதே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.